வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 3ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. காலை 10:37 வரை. அதன் பிறகு அஸ்வினி. திதி வளர்பிறை சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 10:37 வரையிலே. அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி விரதம். சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி. விரதமிருந்து பிள்ளையாரை வணங்குவது வழக்கம். வளர்பிறையிலே வருகின்ற சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியமானது. மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று விரதமிருந்து சிலர் விநாயகரை வணங்குவது வழக்கம். 4ஆம் பிறை, அதுதான் சதுர்த்தி என்று அர்த்தம். சதுர்த்தி என்றால் அமாவாசையான 4ஆம் பிறை, பௌர்ணமியான 4ஆம் பிறை, ரெண்டுமே சதுர்த்தி. இந்த அமாவாசையான 4ஆவது நாள் வர சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டுக்கு மிக முக்கியமான நாள். ஆவணி மாதத்தில் வர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் மிக பெரிய அளவிலே கொண்டாடுகிறோம். அது முடிந்து 6 மாதம் கழித்து இப்பொழுது மாசி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தி இன்றைய தினம். எனவே இன்றைக்கி எல்லாரும் பிள்ளையாரை கும்பிடணும். பிள்ளையார் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான நாள் இன்றைய தினம். அதே நேரத்தில் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள். 9லேருந்து 10:15 முகூர்த்த நேரம். சுப முகூர்த்த நாள். வளர்பிறை சதுர்த்தி. சதுர்த்தி விரதம். சோமவார பூஜை. விநாயகப் பெருமானே சோமகலாதரம் தானே. சோமகலாதரம் புத்தி தேவி வரும் ஆதித்த குணதரும் சித்தி விநாயகம் சேவேக்கம் வரும். அவர் சோமகலாதரம் தானே. சோமகலாதரம்னா சந்திரனுடைய பிறையை நெற்றியிலே சூடி இருப்பவன். சந்திரசூடன் என்று சிவனுக்கு பெயர். சிவபெருமான் சந்திரனை, பிறைச்சந்திரனை நெற்றியிலே சூடியிருக்கிறார். அதே போல் விநாயகப் பெருமானும் பிறைச்சந்திரனை சூடியிருக்கிறார். அதனால் அவரையும் பிறைசூடன் என்று சொல்லலாம். பிறைசூடன் என்றால் அது சிவனையும் குறிக்கும், விநாயகப் பெருமானையும் குறிக்கும். எனவே இன்றைய தினம் திங்கட்கிழமை, சோமவாரம், 4ஆம் பிறை சதுர்த்தி, சுப முகூர்த்த நாளிலே வருகிறது. எனவே விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு. இன்று காலை 10:37 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு நகர்கிறது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடமான மீனத்திலே இருக்கும் சந்திரன் இன்று காலை 10:37 ராசிக்குள் வருகிறது. 12ஆம் இடத்திலே தொடர்ந்து சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 2ஆம் இடத்திலே உள்ள குரு சுக்கிரனுடன் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு என்னும் இந்த கிரக நிலவரம் கடந்து ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து அப்படியே நீடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூட கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே மேஷ ராசிக்கு நடைபெறும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைய தினம் சந்திரனும் ராசிக்குள் வருகிறது. 12ஆம் இடத்திலே ஒரு சுபகிரகம், 2ஆம் இடத்திலே மற்றொரு சுபகிரகம், ராசியிலே ஒரு சுபகிரகம், எல்லாம் சேர்ந்து நல்ல போகணும். கச்சக்க நல்ல நடக்கும். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கொடுப்பார்கள். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். சுய தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும். வியாபாரம் விருத்தி அடையும். பெரிதாக விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கடை வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ திடீர்னு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது வேர்ல்டு ஃபுல்லாக போகும். ஆன்லைனுக்கு மாற போகிறீங்க நீங்கள். அதுக்கு யாரோ சில ஆப்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதிநவீனமயமான தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்கள் வியாபாரத்தை மிக பெரிய அளவிலே விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே 11 குடைவன் 5 குடைவன் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதும், 12 குடைவன் 2ஆம் இடத்திலே இடமாற்றம் பெற்றிருப்பதும் மிகப்பெரிய யோகம்.
எனவே மேஷ ராசியினரின் வியாபாரம், பிஸ்னஸ், உத்தியோகம், ஜோலி ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய வெகு அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள், கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நாள். உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் அதிர்ச்சியாக ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு நியூஸ் வரும். என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க. அது வேறு யாருக்கோ கொடுக்குறதா இருந்தாங்க, அவங்க பேரில் ஏதோ கோவம். ஒரிஜினலாக யாருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு பிளான் பண்ணாங்களோ அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல, இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. அதனால் என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஒரு சாய்ஸ் நீங்கள் தான். அவன் என்ன அவ்வளோ திமிராக இருக்கான், அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கலன்னு சொன்னால் அதை ஏதோ அலட்சியமாக பேசுகிறான். ஆமாம், இத்தனை நாள் கொடுக்காத ப்ரமோஷனு இப்போ இவங்க கொடுத்து கீச்சிட போகிறாங்க அப்படின்னு பேசிட்டான். அந்த மாதிரி கோவச்சிருவாங்க. அப்போ அவனுக்கு கொடுக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் அந்த ஆளுக்கு ப்ரமோஷனே கொடுக்கூடாது, இவனுக்கு கொடு அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஏதோ பாலிடிக்ஸு, வேண்டியவன் வேண்டாதவன்ற பிரச்சனை. அதில் என்ன ஆகும், கடைசியில் நீங்கள் பெனிஃபிட் ஆகிடுவீங்க, உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிடும். அந்த மாதிரி எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு இப்போ வரப்போகுது. மேலதிகாரிகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு காரணமாக யாருக்கோ போக வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு வரும். இது இப்போ நடக்கும் பாருங்கள். மிகச்சிறப்பான முன்னேற்றம் இப்பொழுது உங்கள் தொழிலிலே ஏற்பட போகிறது. உத்தியோகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. 5 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் பதவிகள் கிடைக்கும். 10 குடைவன் 5இல் உச்சம் பெற்றாலோ அல்லது 5 குடைவன் 10இல் உச்சம் பெற்றாலோ அவர்களுக்கு பதவி கிடைக்கும். அந்த டைமில் கிடைக்கும். இது ஜோசியத்தில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். இதெல்லாம் 5 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் பதவி, 10 குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றாலும் பதவி. உங்களுக்கு 10 குடைவன் குரு, அது 5ஆம் இடத்தில் உச்சம் பெற முடியாது, 2இல் தான் உச்சமாகும். அதனால் அது சான்ஸ் இல்லை. 5 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சமாகலாம். ஏன்னா 5 குடைவன் சுக்கிரனும் 10இல் தான் உச்சமாகும். அதனால் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். நாங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம் சார், எங்களுக்கு என்ன நடக்கும்னா நிறைய தொழில் நடக்கும். புதுசாக கஸ்டமர் கிடைப்பாங்க, புதுசாக வியாபாரம் பண்ணுவீங்க. இத்தனை நாள் ஏதோ ஒரு வியாபாரத்தில் இருப்பீங்க, திடீர்னு இப்போ வேற ஒரு வியாபாரத்தை பார்த்தோன்னே நம்மளும் இதை பண்ணலாமே, இது பண்ணால் நல்ல லாபம் வருமே அப்படின்னு புதுசாக ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழில் விரிவடைதல், தொழிலின் மூலமாக நல்ல வருமானம் கிடைத்தல். தனஸ்தானாதிபதியும் அங்கே 10ஆம் இடத்திலே போய் இணைந்திருக்கிறது. ராசிக்கும் 4க்கும் அதிபதியான புதன், 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன், 2க்கு அதிபதியான சந்திரன் ஆகிய கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. 10ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் அதிக சந்தோஷத்தோடு காணப்படுவார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். 9ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை. காலை 10:37 சந்திரன் 9ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 10ஆம் இடம் வருகிறது. அது இன்னும் சிறப்பு. காலையில் தான் 4 கிரகம் ஒன்றா இருக்குது 9ஆம் இடத்துல. அப்புறம் சந்திரன் நகர்ந்துடும் 10:37. காலையில் 10:37 AM சந்திரன் 9ஆம் இடமான மீனத்திலிருந்து நகர்ந்து 10ஆம் இடமான மேஷத்திற்கு வருகிறது. ஏன்னா ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்வினி ஆரம்பம். அப்போ சந்திரன் வரும். 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வருவதும் மிகப்பெரிய யோகம். ஏன்னா ராசி அதிபதி 10இல் கேந்திரம் பெற்றதால் யோகம். 9, 10 இரண்டிலுமே சந்திரன் கடகத்திற்கு நன்மை செய்யும். அதனால் அதுவும் நன்மை. எனவே இந்த நாள் ஒரு நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் எல்லாம் உற்சாகமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், வெற்றிகரமாக தங்கள் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப சூழ்நிலை மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். குடும்ப சூழ்நிலையிலே உள்ள மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் அலுவலகத்திலும் உற்சாகமாக வேலை பார்ப்பீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் தான் ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியும் ஒரு மனுஷனால். வீட்டில் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் எப்போ பாரு நைன்னு பிடுங்கி எடுத்து மேலே விழுந்து பிராண்டாத குறையா ஒரு மனுஷனை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில வீட்டில் லேடிஸ் எல்லாம். அவர் ஆஃபீஸுக்கு போனால் எப்படி வேலை பார்க்க முடியும்? அதே தான் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஓரளவு மன நிம்மதி இருந்தால் தான் ஒரு மனுஷன் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்க முடியும். வெதர் இட்ஸ் மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே.
ஒரு பெண் ஒரு ஆஃபீஸராக இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து நல்ல ஹாப்பினஸ் இருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து அவங்களுடைய வேலைகளை சரிவர செய்ய முடியும். ஃபேமிலி ப்ராப்ளம், எப்போ பாரு வீட்டில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பா ஒரு லேடி, வீட்டில் பார்த்தா மதிக்கவே மாட்டாங்க மாமியார். என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களால சரியாக அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாது. மன அழுத்தம் இருக்கும், அதை வெளியில் காமிச்சிக்காமல் இருப்பாங்க. ஆனால் இன்றைய தினம் அமைந்துள்ள கிரக நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இல்லத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், அலுவலகத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உங்களது பணிகளை வெகு சிறப்பாக செய்வீர்கள். யூ வில் டிஸ்சார்ஜ் யுவர் டியூட்டிஸ் வெரி வெல். இன்றைக்கி உங்களுடைய கடமைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்று காலை 10:37 வரை சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது, ஓகோன்னு இருக்குது இன்றைக்கி நாள் சிம்மத்துக்கு. காலையில் 10:37 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதனால் அதிகாலை நேரத்தில் யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம். 11 மணிக்கு மேலே பேசலாம். வேலைகளை நன்றாக செய்வீர்கள், வியாபாரம் நன்றாக நடைபெறும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை இடம்பெறும். கல்யாண வயசில் பொண்ணு இருந்தால் இப்போ கல்யாணம் ஆகிடும். திருமண வயதில் மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களின் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை இன்று மாலை நடத்துவீர்கள். அது வெற்றிகரமாக முடிவு செய்யப்படும். கல்யாண தேதி ஃபிக்ஸ் ஆகிடும். எனவே இது நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். வியாபாரம் நன்றாக இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இல்லத்திலும் மகிழ்ச்சி, உள்ளத்திலும் மகிழ்ச்சி, அலுவலகத்திலும் மகிழ்ச்சி, எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி அலை வீசுகின்ற நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. காலை 10:37க்கு மேல். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ஆரம்பம் காலை 10:37க்கு. அதனால் காலையில் 10:30 மணிக்குள்ளே முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுங்க, இல்லை மற்ற சாதாரண வேலைகள் பேசுகிறத தவிர பாக்கி எல்லாம் பண்ணலாம். சந்திராஷ்டமத்தில் பேச தான் கூடாது, பேச்சை குறைக்க வேண்டும். வேலையை செய்யலாம். சந்திராஷ்டமத்திலும் உங்கள் வேலைகளை எல்லாம் செய்யலாம், ஆனால் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. யாராவது எதாவது சொன்னால் ஏன் அப்படி சொல்கிறேன், நான் அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு இந்த மாதிரி குண்டக மண்டக ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. சந்திராஷ்டமத்தில் பேச்சு தான் கம்மியாக இருக்கணும், வேலை செய்யலாம். எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகமாக செலவு செய்து விடக்கூடாது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தேவையில்லாத சாமான் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம், அப்புறம் பார்த்தா அது யூஸே இருக்காது, அது சும்மா கிடக்கும். அந்த மாதிரி வேஸ்ட்டான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இன்றைக்கி பண்ணாமல் செலவுகளை மிச்சப்படுத்த வேண்டும், சிக்கனமாக இருக்க வேண்டும், அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 6லும் 7லும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள் என்பதால் நன்மை. ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பதால் நன்மை. பாக்யாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் நன்மை. ராசி அதிபதியும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்து மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. மறைமுக நன்மை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக எல்லா விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய, கலகலப்பாக சிரித்து பழகி பேசக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 7ல் குரு, 7 குடைவன், 5ல் உச்சம். வீடு கொடுத்தவன் உச்சமாயிருக்கான், குருவுக்கு வீடு கொடுத்தோம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. 9 குடைய பாக்யாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்திலே காலை 10:37 வரையிலே இருந்துவிட்டு பிறகு 6ஆம் இடம் வருகிறது, அதுவும் நன்மை. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு புதுசாக ஐடியாலாம் யோசித்து பண்ணுவீங்க. நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எதெல்லாம் உங்களால் உங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணி பார்க்க முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். வியாபார வளர்ச்சி, வியாபாரத்தை விரிவுபடுத்துதல் போன்றவை வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். அநேகமாக இன்றைக்கி நிச்சயமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கோ நாளைக்கோ கல்யாணம் நிச்சயம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. தனுசு ராசி அன்பர்கள்லாம் இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பார்கள். ராசி அதிபதியும் 11 குடைவனும் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் மிகப்பெரிய நன்மை. 5 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். அவர்களுக்கு மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமாக நடைபெறும். அவங்க என்ன எக்ஸாம் எழுதினாலும் இப்போ
சீட் கிடைக்கும். மேல் படிப்புக்காக ஏதாவது எக்ஸாம் எழுதினா இப்போ அந்த சீட் கிடச்சிரும். உயர்கல்விக்கான தேர்வு எழுதினால் நல்லது. யார்? தனுசு ராசியினருடைய பிள்ளைகள் உயர்கல்வி கற்பதற்கு நுழைவுத் தேர்வு இப்பொழுது எழுதினால் அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். 10 குடைவன் 4ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே தொழிலில் பெரிய வளர்ச்சி, பணம் எக்கச்சக்கமாக வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே பாக்யஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. பாக்யஸ்தானாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறது. பாக்யஸ்தானாதிபதினா புதன் மீனத்துக்கு போனதுனால நீச்சமாயிடுச்சு. சுக்கரனோட சேர்ந்ததால நீச்சபங்கம், அது நீச்சபங்க ராஜயோகமாக மாறிடுச்சு. அதனால் 9ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. பாக்யஸ்தானம் வலுப்பெற்று இருப்பதால் பெரிய நன்மைகளெல்லாம் சுலபமாக நடக்கும். ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்கப்பா இவரால் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிம்பாங்க. நீங்கள் போய் பார்த்தா வெற்றிகரமாக பண்ணிட்டு வந்துடுவீங்க. எது கடினமோ அது உங்களுக்கு சுலபம். மற்றவர்களால் எது முடியாதோ அது உங்களால் முடியும். எனவே எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் சார் சொல்லிட்டார் பாரு, நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு எதாவது தப்பு பண்ணிடாதீங்க. நல்ல விஷயத்துக்கு அந்த ஆற்றலை, அந்த அனுகிரகத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவன் 2ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெற்றதால் பதவி கிடைக்கும். பதவி உங்கள் ஆஃபீஸில் ரொம்ப நாளாக ஒரு நாற்காலி மேலே உங்களுக்கு ஒரு கண்ணு இருக்கும். அந்த நாற்காலி இப்போ உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து இந்த நாற்காலிக்கு யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு டிபேட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த நாற்காலி உங்களுக்கு வந்துடும். எனவே நீங்கள் எதிர்பார்க்கும் பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த 2ஆம் இடத்திலே சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறும். வாக்குஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. எனவே செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நெல்லை, பணம் நிறைய வரும். டப்பு ஒச்சிந்தி இப்படி எக்கச்சக்கமாக பணம் வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இப்பொழுது ஒரு ராஜயோகமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான புதன் ராசியிலே வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 4ஆம் இடம் 7ஆம் இடம் 2 முக்கியமான கேந்திரம். அதுக்கு அதிபதி புதன், ஒரு சுபகிரகம். அந்த புதன் ராசியிலே வந்து நீச்சமடைந்து நீச்சபங்கம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்துடன் விளங்குகிறது. 5 குடைவனோடு இணைந்திருக்கிறது, பதவி ஸ்தானாதிபதியோடு. அந்த 5 குடைவன் இன்று காலை 10:37க்கு நகர்ந்து அடுத்த இடமான மேஷத்திற்கு செல்கிறது. எனவே பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நற்பெயர் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவீர்கள். ஒரு சிலர் வீடு மாறலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. திடீர்னு நல்லா தானே இருக்குது, இங்கே எதுக்காக மாறிக்கின்னா போர் அடிக்குது, எவ்வளோ நாள் ஒரே அட்ரஸில் இருக்கிறது, வேறு இடம் மாறலாமே அப்படின்பா. ஏதோ ஒரு காரணத்தால் வீடு மாறுவார்கள் அல்லது புதிதாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. இடம், ஒரு காலி மனை அப்படி எங்கேயா அவுட்டரில் இருக்கும் ஊருக்கு வெளியில், அதை ஒன்று வாங்கி போடலாமே. 1100 ஸ்கொயர் ஃபீட்டு கம்மி ரேட்டு கொடுக்குறான், வாங்கி போடலாமேன்னு சொல்லி அது ஒன்று வாங்கி போடுங்க. அரை கிரவுண்டுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக போடுறாங்க. இப்போ புதுசாக 1100 ஸ்கொயர் ஃபீட்னு போடுறான். அது என்ன கணக்குன்னு தெரியல. இப்பொழுது மீனராசியினருக்கு புதிதாக சொத்து வாங்குவதற்கு, பூமி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்திலே மிகப்பெரிய பதவிகள், பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைக்கி சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, அதனால் விநாயகர் வழிபாடு செய்யணும், மறந்துடாதீங்க. இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் 9லேருந்து 10:15. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.